ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு வந்துட்டு கிலாங்க மீன் 1 kg வாங்கியிருக்கேன். இது கடையில் கொடுத்து நல்லாவே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. வீட்டில் வந்து 1 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து முள் இருக்காது, சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்கும். இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு பல் ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட இந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இந்த 2 பெரிய நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து அரைக்க போகிறோம். இதையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது போல் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். நல்லெண்ணெயில் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய்ங்கிறதுனால பாருங்கள் நல்லா சூப்பராக கொதி வருது. அந்த எண்ணெய் வந்துட்டு கொதிக்குது. கூட வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு பல் 5 பல் பெரிய பூண்டு பல் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். பூண்டு பல் வந்துட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். ஏன்னா எண்ணெயில் அது வதங்கும்போது ரொம்ப நல்லா ஃப்ளேவர் இருக்கும். 20 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி 2 பழம் எடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு தாளிப்புக்கு போடுறதுக்காக 1/2 சைஸ் பெரிய தக்காளியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது போல் சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போது நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 4 ஸ்பூனு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயில் ஏன் வதக்குறோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம். இந்த தக்காளி பழத்தினுடைய சாறுலேயே இது வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அது தக்காளி ஜூஸ்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்துருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ தான் அதனுடைய பச்சை வாசனை போகும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த புளி வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த குழம்பு திக்னஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி பால் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். குழம்பு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள், இல்லைன்னா இது வேண்டாம், இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம டைரெக்டாக ஃபிஷ்ஷை போட்டு செஞ்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சிருக்கு பாருங்கள், பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனை போடுங்க. இது வந்துட்டு ரொம்ப நேரமெல்லாம் கொதிக்க தேவையில்லை, நல்லா குழஞ்சிரும் சீக்கிரமாகவே. ஸோ சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் அந்த குழம்பு வச்சா போதும். அந்த சிம்லேயே வச்சா போதும், மீன் ரொம்ப நல்லா வெந்துடும். இப்போ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.